ஏன்னா என்ன ஓடிட்டே திரியற? டெஸ்ட் எப்படி எழுதிருக்க? ஆஹா, இன்னைக்கு இப்போ நம்ம கண்ணே படப்படான்னு இருந்தோம், பட்டுட்டோமே. பேப்பர் என்ன எழுதுன்னு எனக்கே தெரியாது. சூப்பரா எழுதிருக்கேம்மா. நீ வேணா பாரு, இந்த வட்டம் நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறேன். ஏ கணிசா, அப்படியா? பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன். சரிம்மா, நான் போய் படிக்க போறேன். என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பூ மேல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? ஒரு வழி இவன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவாளோ? என்னடா பூமாரி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? சதீஷே, இந்த வட்டம் எக்ஸாம்ல 3 1 தப்பாயிட்ட சதீஷே. 97 மார்க் தான் வரும். இந்த வட்டம் ரம்யா என்னோட முந்திடுவா. என்னது 97 மார்க்கா? நான்லாம் 35 மார்க் எடுத்தாலே பசங்களோட கேக் வெட்டி கொண்டாடுவேன். இவ 97 மார்க் வருங்கிறத அழுதுட்டு சொல்றாளே. ஜெயா, ஜெயா, வாங்க நீ வாங்க. என்ன காலையில வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ஜெயா, இந்த பிள்ளைங்க இந்த பிஸாவா என்னமோ ஒன்று வாங்கிச்சுங்க. சரி, அதை நம்ம பிள்ளைக்கு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்தேன். அப்படியா? இருங்க நீ இந்த பிள்ளைல கூப்பிடுறேன். ஏ பூமாரி, சதீஷே, ஓடியாங்க, இந்த பீஸா எடுத்தாங்க அத்தை. என்னது பீஸாவா? இந்த வந்துட்டேன். அட தின்னி மாடு, இன்னாலே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா பீஸா எல்லாம் ஓடுறத பாரு. சரி, நம்மளும் சீக்கிரமா போவோம், ஏன்னா அவளே தின்னு முடிச்சிருவா. இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன திங்குதுங்களோ, நமக்கு இந்த பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. ஆமா நீ, நாங்களும் கடைக்கு போனால் அந்த பிள்ளை என்னென்னமா கேட்கும், நமக்கு ஒன்றும் புரியாது. கடைக்காட்டு இங்கே பிள்ளை என்ன கேட்குதோ கேட்குறத கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஐ பீஸா, இது எனக்கு மட்டும்